படம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம், ஜாலியாக இருந்த படம். இன்னைக்கு ஸ்மக்லிங் சாரி, இன்னைக்கு ஓபிஎம்மு அந்த ஸ்டாம்ப்பு அது இதுன்னு பசங்க யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வந்து ட்ரக்ஸ் அதிகமாகி போச்சு, சமுதாய சீர்கேடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் டெய்லி வந்து பாலியல் பலாத்காரம் நடக்குது, அது இது நடக்குது, ஒரே குடிச்சிட்டு போய் சண்டை போடுறானுங்க, எல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ட்ரக்ஸ். அதை ஒழிச்சா போதும் அப்படின்றத அருமையாக எடுத்திருக்காங்க. அது ஃபேமிலி உள்ள எப்படி தாக்குதல் நடக்குது, அது யார் மாதிரி ஆளுங்க விற்கிறாங்க, அவங்களோட பேக்ரவுண்டு, காலேஜ் படிக்கிற பசங்க எப்படி அது உள்ள போறாங்க, இதெல்லாமே ஒரு கோர்வையா நகைச்சுவையா ரொம்ப அழகாவும் முடிச்சிருக்கிறது பாண்டியராஜனுக்கு ஹேண்ட்ஸ் அப் பண்ணும். அதுதான் தெரியல, சரியா போச்சுன்னு இல்ல, அவர் சொல்ல வந்த கருத்தை கரெக்டா சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல படம் எடுத்தாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது இல்ல, அந்த விதத்துல இந்த படமும் நல்ல படம் தான். கண்டிப்பா இங்க இருக்கவங்களுக்கு பிடிக்காது, பட் ஃபேமிலியோட இருக்கிற எல்லாருமே குடும்பம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. கண்டிப்பா இந்த படத்துக்கு வரி விலக்கு பண்ணணும்னு நான் சொல்றேன். எனக்கு நிறைய பேர் அவங்க காம்போ அப்படி 20 படம் பண்ணிக்கிறாங்க, 30 படம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது உண்மையாலுமே இவங்க ஒர்த்தான ஆள் தான் போல இருக்கு. நம்ம தனித்தனியா இவ்வளவு நாள் இவங்களை பார்த்துருக்கோம், ஒன்னா நடிக்கிறப்போ அது நடிக்கிற மாதிரியே இல்லை, அந்த குடும்பத்தோட நம்ம வாழ்ந்த மாதிரி அந்த எஃபெக்ட, அந்த கெமிஸ்ட்ரியை ரொம்ப அழகா திருப்பியிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப காமெடியா இருக்கு, காமெடியா கலந்து கடைசியில கிளைமேக்ஸ்ல மட்டும் அதை சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காங்க. ஜெயராம், ஊர்வசி ரெண்டு பேருமே ஆஸ் யூஷுவல் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப சர்ப்ரைசிங்கா நல்லா நடிச்சிருந்தது வந்து மிஷ்கின் தான். டிஃப்ரெண்டா காட்டியிருக்காங்க, கண்டிப்பா பார்க்கலாம். பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆமா, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. காமெடியா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. தியேட்டர் ரொம்ப சைலண்டா இருந்துச்சு ஃபுல் படமுமே. கடைசியில கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் காமெடி இருக்கு, ஒரு மெசேஜ் இருக்கு. மற்றபடி பெருசா ரைட்டிங்ல ரொம்ப ட்ரக்ஸுக்கு எதிராக மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பட் ரைட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு. இல்ல, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதான் காமெடி எழுதியிருக்காங்க, பட் ஒர்க் அவுட் ஆகல. மிஷ்கின் தவிர்த்திருக்கலாம் அந்த படத்தை. மிஷ்கின், தமிழ் குமரன் ரெண்டு பேருமே எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. ரெண்டு பேருக்குமே வீக்கஸ்ட் கேரக்டர், பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ரைட்டிங்ல பிரச்சனை. காமெடின்னு எழுதியிருக்காங்க, ஆனால் அது எதுவுமே தேட்டரே அமைதியா இருக்கு, எங்கேயுமே சிரிப்பு வரல. இல்ல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல படத்துல, பெருசா கனெக்டே ஆகல. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணிருக்காங்க, ஜெயராம், ஊர்வசி எல்லாருமே பண்ணிருக்காங்க. ரைட்டிங்ல தான் சொதப்பிட்டாங்க. பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு, எல்லாரும் சூப்பரா பண்ணிருந்தாங்க, எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலியோட ஓகே தான், கொஞ்சம் லாக் இருக்கு, பட் நல்லா இருக்கு, தெரியும். ஆனா இது எப்படி இது இல்லை, அதாவது சார் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்றதுனால ஒரு ஃபேமிலியா கொலை பண்றது தப்பு இல்லையா சார்? இல்ல சார், அதாவது இல்ல தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். இல்ல கதை இருக்குது சார், கதை இருக்குது. அதே மாதிரி தன்னோட தாய் மாமன் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் தாய் மாமனுக்கு இருக்கிறானுங்களா அப்படின்னு இந்த கதையில தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்கு எதுக்குமா அவங்க எதோ இருக்கிறாங்க, நம்ம குடும்பம் போலான்ற இந்த காலகட்டத்துல டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி, மாமா இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, சரி இருமா நான் என்னன்றதை பார்த்துட்டு, ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே நம்ம வீட்டுல சண்டை போடுவோம்ல, தாய் மாமனுங்க எவனா லவ் பண்ணிட்டானுங்க அப்படின்னு வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு காப்பாற்ற வேண்டிய தாய் மாமன் லைட்டாக மிஸ் ஆகி இதுவாடுது. ஆனா கொலை அவங்க பண்ணல, கொலை அவங்க பண்ணல. இது வேற ஒருத்தர் மோட்டிவ்ல கொலை பண்றாங்க. இது முற்றிலும் வந்து 100% ட்ரக்ஸை ஒழிக்கணுன்றதுக்காக தான் இந்த படம். ஓகேங்களா? நகைச்சுவையா இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த படம். விஜய் வந்து முன்னெடுப்புல எடுத்துருக்காரு. சார் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 நாள் தான் சார் வந்திருக்கிறாரு. ஆக்சுவலா நார்மலா வந்திருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது நடக்கும். அதுக்கான ஒர்க்கை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு எதனா பண்ண முடியுமானா பண்ண முடியாது சார், எல்லாமே கஷ்டம் தானே. ஸோ அதுக்கான வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விழிப்புணர்வா படங்கள் வந்து கண்டிப்பா நிறைய படம் வரணும். ஏன்னா இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதே மாதிரி பெண்கள் லவ் பண்றாங்க அப்படின்னா யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்கிறாரு அந்த டைரக்டர், ரொம்ப நீட் அண்ட் ஸ்வீட்டா காமிச்சிருக்கிறாரு. அதாவது பசங்க டிப்டப்பா இருப்பானுங்க, ரொம்ப டீசென்டா இருப்பானுங்க, ஆனா அவன் பண்றதெல்லாம் வேற, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாரு. எல்லாருமே பார்க்கலாம் சார், கண்டிப்பா இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா அவங்க பார்க்கலன்னா அப்புறம் எப்படிதான், இல்ல பார்த்தே ஆகணும். ஏன்னா அப்பதானே சார் அந்த படத்துக்கான விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி சாண்டி மாஸ்டர் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு சார், ரொம்ப நீட்டா பண்ணிருக்காரு. இந்த வருஷத்துக்கான ஒரு சிறந்த டான்சரா இல்லாம
எனக்கு தெரிஞ்சு சிறந்த ஒரு வில்லனா வருத்த அவருக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டா தள்ளி வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எதனா போயிடுங்க மாஸ்டர், ஏன்னா சூப்பரா இருக்குது உங்களுக்கு. சார் மிஸ்கின் சார்லாம் சொல்லவே தேவையில்ல சார், 24 மணி நேரம் சாப்பிட்றாரு சார். பானிபூரி உருறாப்புல டக்குன்னு இப்படி திரும்பி என்னதான் சாப்பிட்டேங்கிறாரு சார். அவர் மோர் குடிச்சுனுக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா அவர் கதையில கரெக்டாகிறாரு. எங்க கரெக்டா உள்ள வரணுமோ, எங்க ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணி கிண்டி வழியா மேல இருந்து கீழே வந்தா எங்க பிடிக்கணும் கரெக்டா பிடிச்சிடாரு. ஆனா அவர் நடந்தாலே போதும் சார், வேற ஒண்ணுமே வேணாம். அசால்ட்டா 100 ரூபாய் நான் டிக்கெட் கொடுத்துட்டு பார்த்துட்டு போயினேன்னு இருக்கேன். அவர் வேற மாதிரி சார். அவர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் சார் வந்து இந்த மாதிரி படங்கள்ல வந்து செலக்ட் பண்ணி பண்ணாருன்னா இன்னும் அவரை வேற மாதிரி கொடி கட்டி பறக்கலாம். ஏன்னா அவரை இப்படி பார்த்தா காமெடியாகிறார் சார், இப்படி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கிறாரு, இப்படி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கிறாரு, டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கிறாரு அவர். நான் வேற மாதிரி பார்த்தேன் சார், சீட் இப்படி உட்காந்து பார்த்தேன், நான் அப்படி பார்த்தேன் அந்த மாதிரி வேற சார். அவ்வளவுதான்.